ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமாவாசையானதும் வருகிறது. அன்றைய நாள் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணமும் வருகிறதுங்க. பொதுவாகவே அமாவாசை மட்டும் வரும்பொழுது கண்டிப்பா முன்னோர்களுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது ஏற்படுங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அமாவாசையும் அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணமானது சேர்ந்து வருகிறது. இது இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா 12 ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகணமானது சாதாரண சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. அதாவது ஒரு வக்ர கிரகணமானது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதனால ஏற்படுது. சோ இதனுடைய தாக்கத்தால் கண்டிப்பா தப்பிக்க முடியாத சில சூழ்நிலை சில ராசினியர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு மேச ராசினியர்களுக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கு என்பதை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்துல முடிவடையுது என்பதை விவரமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு தான் கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துலதான் ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட போகுதுங்க. இந்த மாதம் சூரிய கிரகணம் மட்டுமில்லாம சந்திர கிரகணமும் ஏற்படுது. இந்த ஆண்டில் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் நடந்து முடிந்ததுங்க. ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் தொடர்ந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் ரெண்டுமே ஏற்படுது. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூரிய கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு கிரகணங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி முடிவடைது எங்கெல்லாம் பார்க்கலாம் என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று சூரிய கிரகணமானது ஏற்படுது. அதே போல ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா அமாவாசை சொல்லும் போது சாதாரண நாள் சொல்ல முடியாது. அதுவும் ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து வழிபாடு செய்வதற்கான ஏற்ற காலகட்டம் தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த விதத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக இதனை நாம பார்க்கலாங்க. 12ஆம் தேதி வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய சேர்க்கையால் கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்படும். சூரியன் சந்திரன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பூமியுடைய ஒரே நேர்கோட்டில் வரும்போதுதான் சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய கிரகணம் எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல முடிவடையுது என்பதை பார்த்திருப்பீங்க. இது இந்தியாவில பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு 1:27 மணி வரை நீடிப்பதால் கண்டிப்பா நீங்க பார்க்கலாங்க. இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதன் காரணமாக சூரிய கிரகணம் இந்தியாவில ஓரளவிற்கு ஒரு சில பகுதியில பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் இது ஏற்படுவதால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறதுங்க. கிரகண நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகண நேரத்துல இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் நீங்க கண்டிப்பா உச்சரிக்கலாம். சிவபுராணம் போன்ற நூல்களை படிக்கலாம். இந்த மாதிரி செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நாளில் அமாவாசை நாளில் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்க மனதார வழிபாடு செய்யலாங்க. சோ இதனுடைய சிறப்பாக இதனை நம்ம பார்க்கலாங்க. இந்த ஆடி அமாவாசை பாத்தீங்கன்னா பூரண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுறாங்க. இந்திய மதத்தில் பாத்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவதையை ஏற்றுக்கொண்டார். சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் மற்றும் மந்திர ஜெபங்கள் செய்து தவம் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மதத்தை சிவபெருமானுக்கு அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அற்புத நாளில் உண்மையான மனதுடன் நீங்க வழிபாடு செய்யும் போது சிவபெருமானுடைய அருள் ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமாவாசை மற்றும் சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் மேச ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம்.
அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெறுங்க. அதாவது மேசராசினியர்களுக்கு இதனால என்ன நடந்திருக்கு என்பதை நாம பார்க்கலாம். மேசராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ரமானது நடக்க போகிறது. அது மட்டுமில்லாம இந்த கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த அமாவாசையாலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது 7 சனி உங்களுக்கு வக்ரமாகி இருப்பதால் மந்தத்தன்மை ஏதாவது இருந்தால் நீங்கிடும். 12ஆம் இடத்தில் உள்ள சனி வக்ரம் பெற்றுள்ளதால் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5 கோடிய யோகாதிபதி சூரியன் இந்த நேரத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சூரியனோடு புதன் சேர்ந்து இருந்ததால் புதாத்திய யோகமானது உங்களுக்கு நடைபெறும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 8க்கு உரியவர் 3இல் மறைந்த விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறார். எந்த ஒரு சிகிச்சை முறையும் இல்லாமல் குழந்தை வாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை இப்ப நீங்கிடும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்திடும். எல்லா விஷயங்களிலுமே ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம். பணவரவு நன்றாக இருக்கிறது. பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கிறது. நகை பத்திரம் போன்றவற்றை மீட்கும் அமைப்பும் உங்களுக்கு இருக்குங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகலாம். சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்வது மேசராசினியர்களுக்கு சிறந்த ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா செய்து பாருங்க. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் 2ஆம் தேதி நீச்சம் பெறுவதால் பண விஷயத்துல கவனமாக இருக்கணுங்க. பண விஷயத்துல மட்டுமே அலட்சியமா செயல்படாமல் முழுக்க கவனமா செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். லட்சுமி குபேர யாகம் செய்தால் உங்களுக்கு அற்புதமான பணவரவு இதனால உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பணவரவில் இருந்த தடைகள் நீங்கிடும். புதிதாக கடை தொடங்குவது, கார் வாங்குவது, பெரிய முதலீடுகளை செய்வது தவிர்ப்பதுதான் இப்ப நல்லது. மனைவியின் உறவினர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. மேசராசினியர்களுக்கு இந்த அமாவாசையின் தாக்கத்தாலும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தாலும் அதுவும் பாத்தீங்கன்னா வக்ர கிரகணத்துடைய தாக்கத்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இந்த வீடியோல சொல்லியிருக்கிற பலனுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்வதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.